என் பாடுகள் செய்யப்பட்டபடினால் என்று என்றுமாக அறியாமலும் மாங்கனியை கொடையாமலும் மண்ணில் முகத்தோடு ஆட்டமன் அருள் பெற்று என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீரோடு வந்திருக்க வேண்டும். வார்த்தை சித்தமாகட்டும். நாங்கள் வாழ்ந்திருப்பேன் சொன்னார் இந்த வயலகத்தில் கோடான பாடிகள் வாழ்ந்திருப்பேன். அடைந்த காரணம் சுவாமி எதுக்கு தெரியுமா? பாட்டவரை பண்ண மரியாதை அதுக்குதான் உங்களை அழைத்திருக்கின்றேன். என்னிடத்தில் ஒரு வார்த்தை என்ன, 1000 வார்த்தைகள் கேட்கலாம் அல்லவா? உண்மை. என்ன ஆளுக்கார கட்டி தின்னா எங்க வீட்டுல அப்படி கேட்க முடியாது. பாண்டவரை கொல்ல படையெடுத்து செல்கிறேன் என்று சொல்றீங்க. ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்துடும், 2 வாரம் கழிச்சு வந்துடும். சரி, அது காலையில் சொல்றேன், ரிக்கார்ட் ஆகுது. நம்பர் போட்டு காலையில் சொல்றேன்.
பெரிய கோயிலுக்கு ஆகுது ஊருக்கு சொந்தமா இருக்கு. அதாவது உங்களுக்கு எந்த நாளும் எப்பொழுதும் உங்களுக்கு இந்த புத்தி இருக்கக்கூடாது. என்னடி புத்தி செய்யறோம் பாருங்க, நீங்க இப்ப சூரியனால பகையாரு சொந்த நாட்டையே பறித்து கொண்டீங்க, உங்க நாட்டையா உண்மைதான். அந்த நாள பகையாரு பாதி நாட்டையே பறித்து கொண்டீங்க. பறித்தது இல்லாம காணங்க ஓட்டி வைத்தீங்க. ஓட்டி வைத்த பாண்டவர்கள் திரும்பி வந்து நாடு கேட்டாங்க. கேட்டப்ப கூட நாடு கொடுத்திருக்கலாம், கொடுத்த மறுத்து விட்டீங்க. இப்ப இதோட 12 நாள் சண்டை நின்று விட்டது. இது வரைக்கும் நம்ம பக்கம் இருக்க சேலைகள் எல்லாம் அழிந்து விட்டது. அதனால பண்ணா நீங்க எங்க போறீங்க? குருஷேத்திரம் போறீங்களா? பண்ணா பேசிக்கிறான் பார்த்தா பாண்டவர்களிட பாசமாக பேசிக்கொண்டு இங்க பாருங்க, என்னடி சொன்னீங்க? நீங்க குருஷேத்திரம் போறீங்க, சரி. எதனால போக கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு? அந்த பொல்லாத பீமன் கண்டா அந்த கருமூஞ்ச சோத்த மடியனை பத்தி என்ன பேசிக்கிறாயோ? நீங்க குருஷேத்திரம் போறீங்க, அங்க பாண்டவங்க 5 பேர்கள் இருப்பாங்க. அந்த பொல்லாத பீமன் கண்டா உங்களை திண்டாலே அடிச்சு கொண்டு விடுவாரு. நீங்க போக வேண்டாம்.
பாரு. இன்று அப்பா நாம அடிச்சிட்டு கிடக்குறோம் அவங்க 2 பேரும் சட்போட்டு பேசிட்டு இருக்காங்க அதானே அடேய் ஏய் இந்த அஷ்டபுரம் 66,000 வீதிகளும் மண்ணை 3 உருண்டையா பிடிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவன தவிர பாண்டவர் என் மூச்சு இருக்கிற வரை பாண்டவனுக்கு நாடு தரமாட்டேன். மூச்சு மாதிரி எப்படி இருக்கிற மூச்சு மூணு மாதிரி நீ அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா யாருக்கும் எதையும் தரப்படாது. ஒருத்தனுக்கும் கொடுக்காத ஒருத்தன் வாழ்றானா கடைசியில அவன் முறுப்படி இல்லையாமே நாடு நகரம் பாருங்க அது மாதிரி தான் ஒரு மனுஷனா பிறந்தா 4 பேத்துக்கு தர்மம் பண்ணணும் தாய. கொடுக்காத ஒன்றுமில்லை. ஆனா இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஒரு பிடி மண்ணு தர மாட்டேன். இங்க பாருங்க மண்ணா, அவங்க எதிரி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பங்காளி சொத்து பாதாள போனாலும் விடாதம்மா. அதனால பங்காளி சொத்து கொடுத்து விடுங்க. மூடடி 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 வாயே போடா. இந்த மனசு சரியா உரித்தலை சரியா உங்களை குருஷேத்திரம் நாங்க அனுப்ப மாட்டோம். அரண்மனையை இருங்க, போருக்கு போக வேண்டாம். பங்காளி சொத்து கொடுத்து விடுங்க. இதுவரை மன்னத்து மன்னர்களும் மகன மூடி தெரிந்த வேந்தர்களும் இந்த ராஜாதி ராஜர்களும் எனக்கு சொல்றேன் இல்ல வேற எதுக்கடா நான் சொல்றது கொஞ்சம் காதுல போடுங்க. இப்ப நீ செத்து போயிட்டீன்னா உன் பொண்டாட்டி எப்படி அழுகுறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால நீ செத்து போனா உயிரோடு இருக்கும் போது அழிவு காமிச்சு தெரிஞ்சுக்கிறல்ல. நானும் அழுவிட்டு வேடிக்கை பாக்குறது. செத்து போயிட்டா இதை பார்க்க போறோம். இன்று மன்னத்து மன்னர்களும் மகடமொழி தெரிந்த வேந்தர்களும் என் தாத்தாவை 886 வயது படித்த மோதாதி இந்த மகாபாரதம் தொடக்கத்திலே என்னுடைய தாத்தா பீஷ்மர் வேதவாசிகளால் உருவாக்கப்பட்ட மகாபாரதம். அதுல உருவாக்கப்பட்டதுனால் இதுவரை மகாபாரதத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே மண்ணு ஒரு பிடி மண்ணு கூட பாட்டவர்களுக்கு தரமாட்டேன் என்று இதுவரைக்கும் எடுத்து முடிவு. முன்ன வச்சு கால திரியோதனை பின்ன வைத்ததில்லை. எது நடந்தாலும் நெஞ்சுக்கு நேர்மையை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் நேற்று வரைக்கும் 12 முடிந்தது. யாரு பாருங்க, நேற்று வரைக்கும் 12 முடிந்தது. 13ஆம் சண்டைக்கு யார் அடித்து விட வேண்டும் தெரியுமா? என்னுடைய குலகுரு துரோணாச்சாரியார். அவருக்கு நாங்க வந்ததை இந்த வார்த்தை சொன்னா எனக்கு இத்தனை அடி தேவையா? என்ன அப்ப நீங்க சண்டைக்கு போகல? இன்னைக்கு நான் போகலையடி. என் புருஷன் என்னைக்குமே ஊக்கமானவரு. ஏன் மூஞ்சி எப்படி இருக்குது? அப்ப சண்டைக்கு நீங்க போகல? இன்னைக்கு நான் போகலையாடி. போகல. ஆமா, துரோணாச்சாரியாருக்கு நீங்க இன்னைக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து இந்த பாண்டவர்களை சிறப்பிடித்து வருகிறேன் என்று அப்படியா என்னிடத்துல சபதம் பெற்றிருக்கிறார். நீங்க எங்க போறீங்க? இன்று துரோணாச்சாரியார் பார்க்க போறீங்க. ஆமா, நீங்க போய் வரீங்க. நீங்க அடித்து அடிக்கிறதெல்லாம் நாங்க அதை ஆட்சி கொண்டு அரண்மனையில உட்கார்ந்து நீங்க பாக்க ஒரே வார்த்தை, கணவன் அடித்து விட்டாரு, நீ போயிட்டு கொண்டிருக்கிறான். இல்லங்க, யார் அடிச்சா? என் புருஷன் தான் அடிச்சாரு. என் குழந்தையா எங்க அடிச்சுற ஒரே ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி ஓம் பொண்டாட்டி நீ கட்டுனது ஓம் பொண்டாட்டி அடிக்கலாம். சரி, எப்படி உன் தம்பி பொண்டாட்டி எப்படி அடிக்க முடியும்? ஒருக்கு யா வரணும்.
கொடுக்க தம்பி முடிஞ்சு உன் தம்பி தான் வந்து அடிக்கணும். அது சரி. இப்ப வந்து என் பொண்டாட்டி தான் கேட்கணும். ஆமா. போகாதங்க மாமான்னு இவன் ஏன் தடுக்கணும்? ஏன் தடுக்கணும்? எதுக்கு தடுக்கணும்? என்ன நீ பாய் மூட்டுக்கு வந்து என்ன என் பொண்டாட்டி சொல்லணும் போவாதீங்க அப்படின்னு இவன் மட்டும் தடுத்துருக்கணும். சரி. இவ்வளவு போவாத மாமா போவாத மாமான்னா மாமன் இருக்கிற பாசம் மாமன் மேல இருக்கிற பாசம். சரி சரி. இருந்தாலும் இந்த அஷ்டாபுரத்துக்கு தளபதி என்ற திரிவோதனர் ஆமா முதன்மையாக நான் உருவாக்கப்பட்டவன். அதனால சரி நீங்க போய் வரங்கள் வாசம் சென்று வருகிறேன். துரோணாச்சாரியை பார்த்து வரங்கள். பார்த்து வருகிறேன். அரமணியில பொண்டாட்டிங்க இங்க வா. ஒண்ணே ஒண்ணு பொண்டாட்டி மேல பாசம் கூட ஆமாடா. எப்படி தெரியுமா? என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமா பொண்டாட்டி எதுவும் செய்யாது. என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. தலைவருக்கு வந்து எல்லாம் நானே பாத்துக்கிறேங்க. ஏய் பண்டடியில படுத்துக்கிட்டு யாருக்கு என்ன போதும் 10 பேர் வந்து செய்வாங்க. அப்படியா? 10 பேர் செய்வாங்களா? ஏய் 10 பேர் செஞ்சு பண்ண ஆகும். பணிவேட வேலை. பண்ணிவிட வேலை. ஆமா. இந்த பக்கம் யார் என்றால் போதும் 20 பேர் செய்வாங்க. 10 பேர் தான் கொஞ்சம் 10 20 பேர் செஞ்சு நாடி போடு. பணிவிட வேலை. ராணி அம்மாவுக்கு பெயர்ந்து என்னோட தம்பி மட்டும் பொண்டாட்டி பின்னால் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் ஓடி வந்து சரி முதல் ராணிக்கு பணிவிட வேலை செய்வாங்க. செய்வாங்க. சரி போயிட்டு வாங்க. சரிங்க பாய். போயிட்டு வா. ஐயா யாரு மகாராஜா அத்திரி யாரு? போய். எனக்கு குருவா சரி பழங்க வரக்கூடிய சரி துரோணாச்சாரியா சரிங்க ஒரு நாள் சரிங்க என் தாத்தாவாகிய அன்பு படுகையில் விழுகின்ற பொழுது சரி. ஒன்று பயப்பட வேண்ட தெரியும். ஆமா நான் பாண்டவர்களை நான் எப்படியாவது தரப்பிடித்து வருகிறேன் என்று சரிங்க என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். சொல்லிருக்கா அது சீக்கிரமாக சென்று ஆ. துரியோதனை அழைத்தாள் என்று சரி. வாசிகள் கூறி அழைத்தவா அப்படியே ஆகட்டும். சற்று நேரம் அரசர் வந்திருக்கிறேன்.